சார், அந்த கார்டை மல்லி பேக்ல நான் தான் சார் வச்சேன். என்ன சொல்ற? நீ வச்சியா? நீ எதுக்கு அந்த கார்டை அவ பேக்ல வைக்கணும்? என்ன உன் ஃப்ரெண்டை காப்பாத்ததுக்கு இப்ப வந்து பொய்யா சொல்ற? ஐயோ இல்லை சார், நிஜமாவே அந்த கார்டை அவள் பேக்கில் நான் தான் வச்சேன். இன்னைக்கு வேலண்டைன்ஸ் டே, சும்மா அவளை ப்ராங்க் பண்ணணும்னு தான் அந்த கார்டை வாங்கி வச்சேன் சார். அந்த கார்டில் ஆதின்னு பேர் போட்டிருந்து? ஆமாம் சார், நான் தான் சும்மா வச்சு அவள் நம்ப மாட்டான்னு 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஏதாவது ஒரு பையன் பேரை எழுதி அவள் பேக்கில் வச்சு அவள் நம்புவான்னு அப்படி பண்ணேன் சார். சும்மா விளையாட்டுக்கு தான் சார் பண்ணேன். ஏம்மா, உங்களுக்கு விளையாடுறதுக்கு வேற விளையாட்டே கிடைக்கல? இப்படிதான் விளையாடுவீங்களா? நான் தான் கிளாஸ்ல வச்சு எத்தனை நேரம் கேட்டேன் அவாட்ட இந்த கார்டை யார் கொடுத்தான்னு. அப்போ ஒரு வார்த்தை வாயை திறக்காம இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கா. சாரி சார், எல்லாரும் முன்னாடியும் சொல்லதுக்கு எனக்கு பயமா இருந்துச்சு சார். எல்லாரும் என்னை பத்தி அசிங்கமா நினைப்பவன்னு தான் அப்ப சொல்லலை. அப்படி பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிருங்க சார். இனிமே நான் அந்த தப்பை என்னைக்குமே பண்ண மாட்டேன். இங்க பாரு, நீ பண்ணினது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? இதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். இனிமே இந்த மாதிரி ஏதாவது பண்ணுனான்னு தெரிஞ்சு ஈஸியை கிழிச்சு கையில தந்து விடுவேன் பாத்துக்க. பொம்பளை பிள்ளையாச்சேன்னு சும்மா உடியேன், இல்லைன்னா முட்டுக்கு கீழே தோழியை உரிச்சிருப்பேன். பாவம் அந்த பிள்ளை மல்லி, நீ பண்ண அந்த வேலையால அவளை பிடிச்சு ஏச வேண்டியதாயிட்டு. சாரி சார். உன் சாரியை போய் மல்லிக்கிட்ட கேளு. அவளை எங்க இப்போ? அவ கிளாஸ்க்கு வெளியே தான் சார் நிற்கா. போ போய் நான் சொன்னேன்னு அவளை ஸ்டாஃப் ரூமுக்கு வர சொல்லு. ம் சரி சார். தேங்க்யூ சார். ம் உன் தேங்க்ஸ் ஒன்று தான் இப்போ தேவை. போ போ. பிள்ளைலாம் ஸ்கூலுக்கு படிக்க வருதா இல்லை எதுக்கு வருதுன்னே தெரில. பண்ண வேலையில் எல்லாம் வயசுக்கு மீறின வேலையில். அழாத மல்லி. அழாமா என்ன சிரிக்க சொல்றியோ? எல்லாம் சரியாயிரும் மல்லி, நீ ஒன்றும் கவலைப்படாத. அது எப்படி டீ சரியாகும் இனி? அதான் எல்லாம் முடிஞ்சிட்ட போச்சு. இனிமே நான் அந்த ஸ்கூலுக்கு வரதை பற்றி கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாது. எல்லாம் போச்சு. நானும் நம்ம கிளாஸில் எல்லார்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன் டீ. யாரை கேட்டாலும் அதை உன் பேக்கில் வைக்கவே இல்லைன்னு தான் சொல்லி அவ. எப்படி உன் பேக்குக்கு வந்துச்சுன்னே தெரியல. ஒருவேளை உங்கள் வீட்டில் யாரும் டீ, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அறிவு இருந்தா நீ ஏன் இப்படி கேட்க போறா? எங்க அம்மையும் அப்பாவும் தான் இப்படி கார்டை வாங்கி பேக்குக்குள்ள வைப்பாங்களோ? இல்லட்டி, நான் அத்தையும் மாமாவையும் சொல்லல. ஒருவேளை வேற யாராவது வந்து எங்க வீட்டுக்குள்ள எங்களை தவிர யார்ட்டி வர முடியும்? அந்த கார்டை யார் வச்சதுன்னு எல்லாம் எனக்கு தெரியும். தெரியுமா? யார்ட்டி வச்சா? எல்லாம் உனக்கு வேண்டியவியதான். நீ ரொம்ப நல்லவியன்னு சொல்லிட்டு இருந்தல்ல, அவியதான். யாரு? எனக்கு வேண்டியவியலா? நீ யாரு சொல்லியா மல்லி? மல்லி, உன்னதான் என்ன பேசாதன்னு சொன்னோம்ல, வேற எதுக்கு மல்லி மல்லின்ட்டு என் பின்னாடியே வாரா? அடுத்து என்ன பிரச்சனையில என்ன மாட்டி விடலான்னு வந்திருக்கியோ? மல்லி சம்பந்தமே இல்லாம இப்ப பவியை ஏசிட்டு இருக்கா. இவ எவ்வளோ பெரிய ஃப்ராட் வேலை பண்ணியிருக்கான்னு உனக்கு தெரியுமாட்டி? சும்மா ஒன்றும் தெரியாம இவளுக்கெல்லாம் வந்து வக்காலத்து வாங்கிட்டு வராத. என்ன மல்லி சொல்லியா? எனக்கு ஒண்ணுமே புரியல. கொஞ்சம் பொறுமையா இரு, சீக்கிரமே எல்லாம் புரியும் உனக்கு. மல்லி, உன்னை இங்கிலீஷ் சாரு ஸ்டாஃப் ரூமுக்கு கூட்டாரு, அதை சொல்லக்கு தான் மல்லி வந்தேன். என்ன மறுபடியும் இல்லாததையும் பொல்லாததையும் போய் சார்ட்ட சொல்லி பத்த வச்சிட்டியா? இல்ல மல்லி. ஏன் மல்லி இப்படி கோவப்படியா? பின்ன நீங்க பண்ண வேலைக்கு உங்களை இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சணுமோ? நீ தான் மறுபடியும் சார்ட்ட போய் ஏதோ என்னை பத்தி நல்லா மூட்டி கொடுத்துட்டு வந்திருக்கா. மறுபடியும் என்ன ஏசைக்கு தானே கூப்பிடியாரு. இன்னைக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன ஒரு வழி பண்ணணும்னு தானே முடிவில் இருக்கிறிய. பண்ணுங்க பண்ணுங்க, எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணுங்க. மல்லி, சார் ஒன்றும் அதுக்கெல்லாம் கூப்பிடல மல்லி. நீ முதல்ல ஸ்டாஃப் ரூமுக்கு போ மல்லி. அங்கே போனால் எல்லாம் உனக்கு புரியும். என்ன பண்ண எல்லாம் என் தலையெழுத்து. உங்களெல்லாம் நல்ல ஃப்ரெண்டுன்னு நினச்சதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். இனி என்னத்தெல்லாம் சொல்லி ஆசைப்படுறாரோ தெரியல. ஏ பவி, என்ன ஆச்சு பவி? எதுக்கு நீங்க சம்பந்தமே இல்லாம என்னெல்லாமோ பேசிட்டு இருக்கிறிய? அது ஒன்றும் இல்லை சுருதி. பரவு மல்லியே எல்லாத்தையும் உன்ட்ட சொல்லுவா. ஏ பவி சொல்லிட்டு போட்டி. என்ன ஆச்சு உங்களுக்கு? சார் எதுக்கு மறுபடியும் மல்லியை கூட்டு விட்டாரு? ஐயோ, என் மண்டையே வெடிச்சிரும் போல இருக்கு. மே ஐ கம் இன் சார்? எஸ் கம் இன் சார். நீங்க கூப்பிட்டீங்கன்னு பவி சொன்னா சார். ஆமாம் ஆமாம், நான் தான் கூப்பிட்டேன். காலையில் உண்மை தெரியாமல் கிளாஸில் வச்சு ஒன்று நல்லா ஏசிட்டேன். சாரிம்மா. ஐயோ சார், நீங்கள் எதுக்கு சார் சாரிலாம் சொல்கிறீங்க? நான் ஒரு வாரத்தை நீ சொன்னதை கேட்டிருக்கணும். நீ அவ்வளோ சொன்ன பிறவும் காது கொடுத்து கேட்காம கண்டபடி ஏசிட்டேன் உன்னை. இப்போ தான் எனக்கு உண்மையெல்லாம் தெரிஞ்சு.
நிஜமாவே அந்த கார்டு எப்படி என் பேக்குக்கு வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே தெரியாது சார். சரிம்மா, எல்லாம் எனக்கு தெரியும். வீட்டில் பேரண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு வரான்டா, நீ கிளாஸுக்குள்ளே போ. சரியா? முதல்ல இந்த மாதிரி பிள்ளைங்க கூட சேரதை கட் பண்ணிட்டு நல்லா படிக்கணும். சரியா? ம், ஓகே சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லம்மா, போ, கிளாஸுக்கு போ. ம், ஓகே சார். அதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிட்டலாட்டி அப்புறம் ஏன் மூஞ்சி உருன்னு வச்சிட்டு இருக்கா? முடிஞ்சிட்டா? பிரச்சனையே இப்பதான் ஆரம்பிக்குது. என்னது ஆரம்பிக்குதா? என்னட்டி ஆச்சு உனக்கு? இன்னைக்கு காலையில இருந்து ஒரு மாதிரி குதர்க்கமாவே பேசிட்டு இருக்கா. ஆமா, ஏதோ எனக்கு வேண்டியவே தான் உன் பேக்ல காடை வச்சவன்னு சொன்னாலாம். யாருட்டி அது? இந்த ஆதி தான் நம்ம பேக்ல காடை வைக்க சொன்னான்னு சுருதிக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவான். ஏற்கனவே அவன் மேலே இவளுக்கு ஒரு கண்ணு இருக்கு. இப்போ போய் இந்த ஆதி நம்மளை தான் லவ் பண்ணியாமன்னு இவட்ட சொன்னா என்ன நினைப்பா? ரொம்ப ஃபீல் பண்ணுவாள. ஆனால் இந்த ஆதி ஏன் இப்படி இருக்கான்? முதல்ல சுருதியை லவ் பண்ணியேன்னு சொன்னான், இப்போ என்ன லவ் பண்ணியேன்னு சொல்லியான். நாளைக்கு பவியை லவ் பண்ணுவானோ? அடச்சை, எப்படியெல்லாம் இருக்கானுவன். பாவம், சுருதி தான் தேவையில்லாமல் அவனை நல்லவேன்னு நினச்சி நம்பி ஏமாந்துட்டு இருக்கா. என்னடி யோசிச்சுட்டு இருக்கான்? சொல்லு மல்லி, யார் அந்த கார்டை உன் பேக்கில் வைக்க சொன்னா? அது வேற யாரும் இல்லட்டி, இந்த பவி இருக்கல்ல, அவ தான் கொண்டு விளையாட்டுக்கு என் பேக்கில் வச்சிருக்கா. என்ன மல்லி சொல்லியா? பவி வச்சாளா? அவளுக்கு என்ன லூசா? அவ எதுக்கு உன் பேக்கில் கொண்டு இப்படி கார்டெல்லாம் வாங்கி வச்சா? காலையில் சார் அவ்வளோ கேட்டார்லாம், ஒரு வார்த்தை இல்லைன்னு சொல்லியிருக்கலாம்ல. லூசு, இவ்வளோ மோசமான வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கா பாரு. சரி போட்டு விடு. அதான் இப்போ அவளே போய் சார்ட்ட சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டால. சும்மா என்ன பிராங்க் பண்ணைக்கு தான் வச்சேன்னு சொல்லியிருக்கா. பிராங்க் பண்ணதுக்குனாலும் ஒரு அளவு வேண்டாமா? வேற ஒன்றுமே கிடைக்கலன்னு இப்படி காடை வச்சா ஏமாத்துவ? பாவம் நீ. சார் இன்னைக்கு ஒன்று எப்படி ஏசினாரு பார்த்தலாம். ஆமாம், அவர்கிட்ட ஏச்சி வாங்கதெல்லாம் நமக்கு என்ன புதுசா? இருந்தாலும் இது ரொம்ப தப்பு மல்லி. அவளை நான் சும்மா விட மாட்டேன் பாரு. நீ இங்கே இரு, நான் இப்போ வாரேன். இது எங்கே போகிறா இப்போ? அந்த பவியை பார்த்து அவள் சென்னி வாக்குல நாலு இழுப்பு இழுத்தாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். சில்லற வேலையை பண்ணி வச்சிருக்காவா? இரு, வாரேன் இப்போ. இடி நில்லு, என்ன உடுமலி. அவளை நாலு அடி அடிக்காம என் கோவம் அடங்காது. எம்மா நீ வேற சும்மா இருமா. இப்பதான் ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சு வாஞ்சிருக்கு. மறுபடியும் அடுத்த பிரச்சனையில என்ன இழுத்து விட பாக்குறியோ? என்ன பிரச்சனையாவும் அப்படி? என்ன அவ போய் என்ன சார்ட்ட சொல்லி கொடுத்துருவாளோ? கொடுக்கட்டும் பாப்போம். அதுக்கும் சேர்த்து அவ கொமட்டில் குத்துவேன். எம்மா தாயே, நல்லா இருப்பா, நான் சொன்னா கேளு. நீ ஒன்றும் பண்ணாண்ட அவளை. சாரே அவளை நல்ல ஏசி தான் விட்டுருக்காரு. அதுவே போதும். நம்ம வேலையை மட்டும் பார்ப்போம். இனிமே அவ கூட சேரதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிடுவோம். நீ ஒருத்தி, நீ இப்படி ஏமாளியாவே இருக்கனால தான் உன்னை எல்லாவளையும் ஈஸியாக ஏமாத்திட்டு போறா. இன்னைக்கு இவ்வளோ பெரிய வேலை செஞ்சவா நாளைக்கு இதோட பெருசா என்னொன்னு செய்ய மாட்டான்னு என்ன நிச்சயம்? இனிமே அவ ஏதாவது செஞ்சா பார்த்துக்கிடலாம். இப்போவே என்ன மாட்டி கொடுக்கணும்லாம் பண்ணல. சும்மா ஏதோ விளையாட்டுக்கு பிராங்க் பண்ணணும்னு பண்ணியிருக்கா. இதை போய் நீ ரொம்ப சீரியஸ் எல்லாம் எடுக்காத. ஆமா, இப்படியே சொல்லி என் வாயெல்லாம் அடைச்சிரு. மல்லி வாங்கம்மா வாங்க, உங்களைத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். என்னாச்சு சுருதி? என்ன ஆச்சா? என்னம்மா அவனை உங்களால பண்ணதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பப்பா இவிய புழுக்க போல கிடந்துக்கிட்டு என்ன வேலை பண்ணியிருக்கா நீ? சுருதி, கொஞ்ச நேரம் வாய முடிட்டு சும்மா இரு. என்ன பவி? மல்லி, எனக்கு உன்ட கொஞ்சம் தனியா பேசணும். தனியாவா? இதனால இங்கே பேசு. தனியா கூட்டிட்டு போய் அவளுக்கு தனியா கட்டதுக்கா? ஏற்கனவே நீங்க காட்டின வரைக்கும் நல்லா போதும். என்ன பேசனாலும் ஏன் முன்னாடி இங்கே பேசு. எனக்கு அந்த விஷயத்த மல்லிகிட்ட தான் பேசணும். என்ன பவி, இங்கேயே சொல்லலாம். அப்படி என்ன முக்கியமான விஷயம்? தனியா கூட்டிட்டு போனா தானே ஏதாவது மருந்து மைய போட்டு மயக்கலாம், அதுக்கா இருக்கும். யாம் டீ. ஆமா டீ, இப்படிப்பட்டவளெல்லாம் நம்ப கூடாது. இப்ப பார்க்க ஊமை மாதிரி தான் தெரியும், பறவுதான் தெரியும் எப்படி ஆன மாதிரி சாணி போட்டுட்டு போவாள்வேன்னு. ஏடி, நீ தான் என்ன மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிக்கலன்னு சொன்னல, போ என் பேக்ல இருந்து மேக்ஸ் நோட் எடுத்து ஹோம்ஒர்க் எழுது. மேக்ஸ் வாத்தியார்ட்ட நான் ஹோம்ஒர்க் எழுதாம அடி வாங்கினாலும் வாங்குவேனே தவிர உன்னை இப்போ தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். ஏம்மா, உங்கள் அன்புக்கு நன்றி, போதுமா? போ போய் ஹோம்ஒர்க் எடுத்து எழுது. உன்னை நான் பறவு கவனிச்சுக்கிடி. பாப்பா காத்து வரட்டு. கொஞ்சம் அமைதியாக இருந்தால் ரொம்ப ஓவராக தான் போவா. என்ன பவி, என்ன விஷயம் பேசணும்? என் மேலே எதுவும் கோவம் இல்லைல்ல மல்லி? அப்படிலாம் சொல்ல முடியாது. நீ என்ன சாதா விஷயமா பண்ணியிருக்கா? நீ சுருதிக்கிட்ட எதையும் சொல்லலையா மல்லி? சொல்லலை. ஆ, ரொம்ப நல்லது. சரி, நீ எதுக்காண்டி வந்த அதை சொல்லு. உன்னை இங்கிலீஷ் சார்ட்டேருந்து காப்பாற்றினது யார் தெரியுமா? அதான் தெரியுமா, நீ தானே? நான் இல்லை. நீ இல்லையா? வேற யாரு? அதுக்கும் காரணம் அந்த ஆதி அண்ணன் தான். அவனா? ஆமாம் மல்லி, நான் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த அண்ணன்ட்ட போய் சொன்னேன். உடனே அவைய தான் என்கிட்ட இப்படியெல்லாம் போய் இங்கிலீஷ் சார்ட்ட சொல்லுன்னு சொன்னாவ. அதனால தான் நானும் இங்கிலீஷ் சார்ட்ட போய் உன்னை ப்ராங்க் பண்ணதுக்காண்டி நான் தான் அந்த கார்டை வாங்கி வச்சேன்னு சும்மா சொன்னேன்.
நிஜமாவாட்டி சொல்லியா? ஆமா மல்லி, நிஜமாவே அந்த அண்ணனுக்கு உன் மேல எவ்வளவு பாசம் தெரியுமா? இதுவாது பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி உன்னையும் சுருதியையும் ஒரு நாள் இங்கிலீஷ் சாரு கிளாஸ்க்கு வெளியே விட்டாருல, அப்ப கூட உங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டு வர சொன்னாரு. ஆமா, டெஸ்ட்ல நான் பிட் அடிச்சேன்னு சொல்லி எங்க அம்மையை கூப்பிட்டு வர சொன்னாவ. அப்ப கூட சாரை 2 நாள் ஸ்கூலுக்கு லீவு போட வச்சது அந்த அண்ணன் தான். எல்லாமே உனக்காண்டி தான் பண்ணாவ. எனக்காண்டியா? அப்ப இதெல்லாம் சுருதிக்காண்டி பண்ணலையா? என்ன சொல்லியா நீ? சுருதிக்காண்டியா? அவளுக்காண்டி எதுக்கு பண்ணணும்? ஏடி, சுருதி தானே அவன் லவ் பண்ணியான்னு சொல்லிட்டு தெரியுமா? என்ன மல்லி இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கா நீ? அவிய என்னகிட்டே சுருதியை லவ் பண்ணாவ. அவிய 11th படிக்கும் போது இருந்தே உன் பின்னாடி தான் சுத்திட்டு இருக்காவ. உன்னதான் இப்ப வரைக்கும் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருக்காவ. உன்னை தவிர வேற எந்த பிள்ளையும் அவிய எட்டி கூட பார்க்க மாட்டாவ. இல்ல இல்ல, நீ ஏதோ அவியல பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கான்னு நினைக்கேன். அட லூசு லூசு, நான் அவிய பக்கத்து வீட்டுல இருக்கேன். எனக்கு தெரியாதா அந்த அண்ணனை பத்தி? எத்தனை தடவை யான்ட்டே உன்னை பத்தி கேட்டிருக்காவ தெரியுமா? ஒரு தடவை நீ சிக்கன் குனியா காய்ச்சல்னு ஒரு வாரம் ஸ்கூலுக்கு வராம இருந்திய, அப்ப கூட என்கிட்ட கேட்டாவ நீ எதுக்கு ஸ்கூலுக்கு வரலன்னு. நான் தான் சொன்னேன் மல்லிக்கு காய்ச்சல்னு. அப்ப கூட உனக்கு சீக்கிரம் சரியாகணும்னு மாலை போட்டு மலைக்கெல்லாம் போயிட்டு வந்தவ தெரியுமா? பாவம் அந்த அன்னை உனக்காண்டி எவ்வளோ பண்ணியிருக்காவ தெரியுமா? நீ சொல்லதெல்லாம் நிஜமா பவி? ஆமா மல்லி, இன்னைக்கு கூட உனக்காண்டி தான் ரிஸ்க் எடுத்து என்ன பொய் சொல்ல வச்சாவ. நானும் அந்த அண்ணன் மூஞ்சிக்காண்டி தான் சரி ஏச்சு வாங்கினாலும் பரவாயில்லன்ட்டு போய் எல்லாத்தையும் சொன்னேன். சரி என்னமோ எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். நான் வரேன் மல்லி. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா?